ஸோ நமக்கு இப்போ ஏதோ ஒரு இர்ரெகுலர் ஆப்ஜெக்ட் இருக்குன்னு வச்சுப்போமே. இல்லைன்னா உங்க நோட் புக்கே இருக்கு. ஓகே. ஸோ இந்த நோட் புக்ல நம்மளுக்கு ஏதோ ஒரு பாயிண்ட்ல உங்களோட ஃபிங்கர் நீங்க வைக்கிறீங்க. ஓகே. ஸோ இதுதான் உங்க ஃபிங்கர். ஸோ இது மாதிரி உங்க ஃபிங்கர் வச்சிங்கன்னா தென் இந்த பாயிண்ட்ல இந்த நோட் புக் வந்து பர்ஃபெக்டா பேலன்ஸ் ஆகி நிற்கும். ஓகே. அதாவது டில்ட் ஆகி கீழே உழுவாது, இது மாதிரி ரொட்டேட் ஆகி கீழே உழுவாது, அதே சமயத்துல மேலே கீழே எப்படியும் மூவ் ஆகாது. ஓகே. ஸோ இந்த ஸ்பெஷல் பாயிண்ட் இருக்குல்ல, அந்த ஸ்பெஷல் பாயிண்ட்டை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா சென்டர் ஆஃப் கிராவிட்டின்னு சொல்லுவோம், சிஜி. சென்டர் ஆஃப் மாஸ் வந்து சிஎம். இப்போ நம்ம பார்க்கறது வந்து சென்டர் ஆஃப் கிராவிட்டி. ஸோ இந்த சிஜின்ற பாயிண்ட்ல இந்த பாடி வந்து இந்த ஆப்ஜெக்ட் வந்து பர்ஃபெக்ட்லி பேலன்ஸ்டா இருக்கும். ஸோ பர்ஃபெக்ட்லி பேலன்ஸ்ட்னா அப்போ it attains both translational equilibrium and rotational equilibrium. So at center of gravity the object attains translational equilibrium as well as rotational equilibrium. Okay, translational equilibrium as well as rotational equilibrium. ஸோ இதுக்கு டிரான்ஸ்லேஷனல் ஈக்லிபிரியம் அட்டைன் பண்ணிடுச்சுன்னா என்ன அர்த்தம்? எஃப் நெட் ஆக்டிங் ஆன் திஸ் ஆப்ஜெக்ட் வந்து 0. ஓகே. ஸோ இதுல என்ன ஃபோர்ஸஸ் ஆக்ட் ஆகுதுன்னு பார்ப்போம். ஸோ இந்த ஹோல் ஆப்ஜெக்டோட மாஸ், இந்த ஃபுல் ஆப்ஜெக்டோட மாஸ் வந்து லெட் இட் பி எம், கேபிட்டல் எம்னு வச்சுப்போம். ஓகே. ஸோ லெட் கேபிட்டல் எம் பி த மாஸ் ஆஃப் த என்டையர் ஆப்ஜெக்ட். ஸோ இந்த என்டையர் ஆப்ஜெக்டோட மாஸ் எம், கேபிட்டல் எம். ஸோ இதோட வெயிட் என்ன இருக்கும்? ஸோ வெயிட் ஆஃப் த ஆப்ஜெக்ட். ஸோ வெயிட் ஆஃப் த ஆப்ஜெக்ட் ஆப்வியஸ்லி வெயிட்ன்றது ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் த பாடி டியூ டு எர்த்ஸ் கிராவிடேஷனல் ஃபீல்டு. ஸோ எர்த்து வந்து இது என்ன கிராவிடேஷனல் ஃபோர்ஸில் அட்ராக்ட் பண்ணுதோ அதுதான் நம்ம வந்து மாஸ் வெயிட்னு சொல்லுவோம். ஓகே. ஸோ வெயிட் ஆஃப் த ஆப்ஜெக்ட் டபிள்யூ ஈக்குவல் டு அப்போ என்ன இருக்கும்னா மாஸ் டைம்ஸ் ஆக்சலரேஷன். இங்கே ஆக்சலரேஷன் வந்து ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி. ஸோ வெயிட் ஆஃப் த ஆப்ஜெக்ட் வந்து டவுன்வர்ட் டைரக்ஷன்ல வேலை செய்யும் இப்படி. ஓகே. இதுதான் வெயிட் வேலை செய்யற டைரக்ஷன். ஸோ இப்போ இந்த ஆப்ஜெக்ட் வந்து டிரான்ஸ்லேஷனல் ஈக்லிபிரியம்ல இருக்கு. ஸோ அப்போ இந்த வெயிட்டை ஏதோ ஒரு ஃபோர்ஸ் பேலன்ஸ் பண்ணுது. அது எந்த ஃபோர்ஸ்னா உங்க ஃபிங்கர் வந்து இதுக்கு ஒரு ரியாக்ஷன் ஃபோர்ஸ் கொடுக்கும், விச் இஸ் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் இந்த ரியாக்ஷன் ஃபோர்ஸ். ஸோ இந்த வெயிட்டை வந்து இட்ஸ் பேலன்ஸ்ட் பை த ரியாக்ஷன் ஃபோர்ஸ். அதனால தான் இந்த ஆப்ஜெக்ட் வந்து டிரான்ஸ்லேஷனல் மோஷன் இல்லை, மேலேயும் கீழேயும் போகாம அது அந்த பாயிண்ட்லேயே பின்னாகி இருக்கு. ஸோ அப்போ இந்த வெயிட்டை வந்து பேலன்ஸ்ட் பை த ரியாக்ஷன் ஃபோர்ஸ். ஓகே. ஸோ லெட் ஆர் பி த ரியாக்ஷன் ஃபோர்ஸ் ஃப்ரம் த ஃபிங்கர். ஸோ இதை தவிர அது மேலே எந்த ஃபோர்ஸும் ஆக்ட் ஆகல. ஓகே. லீனியர் ஃபோர்ஸஸ் எதுவும் ஆக்ட் ஆகல. தேர்ஃபோர் இந்த எஃப் நெட்ன்றது எஃப் நெட் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் ஆக்டிங் வெயிட் ஆஃப் த ஆப்ஜெக்ட் பிளஸ் ரியாக்ஷன் ஃபோர்ஸ். ஆனால் அட் ஈக்லிபிரியம்ல நம்மளுக்கு இந்த வெயிட்டும் ரியாக்ஷனும் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட். W ஈக்குவல் டு மைனஸ் ஆர். ஓகே. ஸோ இது ஆக்சுவலாக வெக்டார் குவான்டிட்டி. W வந்து டவுன்வர்ட் டைரக்ஷன்ல வேலை செய்யும், வேற ஆர்ன்றது அப்வர்ட் டைரக்ஷன்ல வேலை செய்யும். தேர்ஃபோர் நம்மளுக்கு எஃப் நெட், அதனால எஃப் நெட் வந்து 0. ஓகே. சின்ஸ் W வெக்டார் ஈக்குவல் டு மைனஸ் ஆர் வெக்டார், இங்க எஃப் நெட் வந்து 0 ஆயிடும். ஓகே. ஏன்னா இதுல இன்ஸ்டெட் ஆஃப் ஆர் இஃப் யூ சப்ஸ்டியூட் மைனஸ் W சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா நம்மளுக்கு பிளஸ் W அண்ட் மைனஸ் W கேன்சல் அவுட் ஆயிட்டு we end up with 0. ஓகே. ஸோ நெட் ஃபோர்ஸ் வந்து 0 இது மேல. அப்போ there is no translational motion, so it is in translational equilibrium. அது புரிஞ்சிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட், இப்போ இந்த எக்ஸ்டெண்டட் ஆப்ஜெக்ட் மேல there are so many
இந்த இதுல so many particlesஆல தான் இந்த ஆப்ஜெக்டே ஆகியிருக்கு. ஓகே, இப்போ if is considered a mass m1 here, so இது வந்து பார்ட்டிகல் 1. ஸோ இன்னொரு பார்ட்டிகிள் வந்து m2 இங்க கன்சிடர் பண்றோம்னா, தென் இந்த டிஸ்டன்ஸ், ஸோ நான் இது கிளியர் பண்ணிடுறேன். ஸோ நம்மளுக்கு கிளியரா இருக்கும் இங்க. ஸோ இந்த டிஸ்டன்ஸ், so we have a perpendicular distance here and also a perpendicular distance here. Okay, so இது வந்து let it be r2, இது வந்து r1. so அப்போ இந்த பாயிண்ட பொறுத்து இந்த ஆப்ஜெக்ட் இட் ஹாஸ் a moment. ஓகே, அதே மாதிரி இந்த நம்மளோட பிவோட் பாயிண்ட்ல இருந்து இந்த மாஸுக்கு இட் ஹாஸ் another moment. ஸோ இப்போ நம்ம ரெண்டு பார்ட்டிகிள் கன்சிடர் பண்ணோம்னா the moment of mass m1 வந்து is equal to m1 times சாரி, இது மேல ஆக்ட் ஆயிட்டு இருக்கிற ஃபோர்ஸ். ஓகே, ஸோ அப்போ இந்த மாஸ் மேலேயும் there is a force acting, இந்த மாஸ் மேலேயும் there is a force acting. ஸோ இந்த ஃபோர்ஸ் எதுக்கு ஈக்குவலா இருக்கும்னா m2 டைம்ஸ் g வெக்டர். ஓகே, ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி. ஸோ இந்த சிங்கிள் பார்ட்டிகிள் மேல ஆக்ட் ஆகிற கிராவிடேஷனல் ஃபோர்ஸ், அதான் இந்த பார்ட்டிகளோட வெயிட். அதே மாதிரி இந்த பார்ட்டிகளோட வெயிட் m1 g வெக்டர். ஓகே, ஸோ இது வந்து இந்த பார்ட்டிகளோட வெயிட். ஸோ வி ஹேவ் ரெண்டு ஃபோர்ஸஸ் டவுன்வர்ட் டைரக்ஷன்ல வேலை செய்யுது. ஸோ இட் லீட்ஸ் டு அ மொமெண்ட். ஓகே, ஸோ மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் m1g. ஓகே, ஸோ அது எதுனா இட் இஸ் நத்திங் பட் அதுதான் டார்க் 1. ஸோ நம்ம டார்க்கை தான் மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ டார்க் 1 வந்து ஈக்குவல் டு நம்ம முன்னாடியே டிரைவ் பண்ணியிருந்தோம், விச் இஸ் ஆர் வெக்டார் கிராஸ், அதாவது இங்க கேஸ்ல r1 கிராஸ் m1g. ஓகே, ஸோ அதே மாதிரி த மொமெண்ட் ஆஃப் த ஃபோர்ஸ் m2g, இது வந்து டோட்டலா வந்து ஃபோர்ஸ், இல்லைன்னா இதை வெயிட் w1 சொல்லலாம், இல்லை இதை வெயிட் w2ன்னு சொல்லலாம். ஸோ இங்க நான் வெயிட்டும் ஃபோர்ஸும் இன்டர்சேஞ்சபிளா யூஸ் பண்றேன். என்ன காரணம்னா வெயிட் இஸ் நத்திங் பட் த ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் பை த எர்த், அதுதான் நம்ம வெயிட்னு சொல்றோம். ஸோ அந்த ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷனோட வேல்யூ நம்ம நியூட்டன்ஸ் செகண்ட் லால இருந்து சொல்லலாம், மாஸ் டைம்ஸ் ஆக்சலரேஷன் டியூ டு ஆக்சலரேஷன் ஆன் த பாடி. இங்க வந்து ஆக்சலரேஷன் வந்து டியூ டு கிராவிட்டி. ஓகே, அதனால தான் g போட்டிருக்கேன். ஸோ மொமெண்ட் ஆஃப் த ஃபோர்ஸ் w2 வந்து therefore equal to இது τ2. ஸோ இது என்னதுன்னா τ1 τ2 it tends to rotate the object. இந்த மாஸ் வந்து நம்ம இது முன்னாடியே பார்த்தோம். இப்போ if you have a two masses, இது மாதிரி ரெண்டு மாசஸ் இருக்கு, ஸோ இல்லைன்னா ரெண்டு ஃபோர்ஸஸ் இந்த டைரக்ஷன்ல வேலை செய்யுதுன்னா இது வந்து இட் கேன் டென்ஸ் டு ரொட்டேட். ஆனா இங்க என்ன ப்ராப்ளம், இந்த ஃபோர்ஸ் இந்த டைரக்ஷன்ல வேலை செஞ்சிச்சுன்னா ஸோ இந்த டைரக்ஷன்ல அதோட ரியாக்ஷன் இருக்கும். ஓகே, ஸோ அதை இந்த ஃபோர்ஸ் பேலன்ஸ் பண்ணுது. ஓகே, ஸோ இஃப் f1 அண்ட் f2 ஆர் ஈக்குவல், ரெண்டுமே ஈக்குவலா சேம் டைரக்ஷன்ல வேலை செஞ்சிச்சுன்னா தென் தேர் இஸ் நோ ரொட்டேஷனல் ஃபோர்ஸ். ரொட்டேஷனல் ஃபோர்ஸ் இருக்க முடியாது. ஏன்னா இது இப்படி கீழே இழுக்கிறது இந்த டைரக்ஷன்ல இந்த பாயிண்ட் மூவ் ஆகும். ஓகே, ஆனா இந்த ஃபோர்ஸ் வந்து இந்த ஃபோர்ஸ்க்கு ஈக்குவலா இருந்துச்சுன்னா தென் இந்த ஆப்ஜெக்டால எங்கேயும் மூவ் ஆக முடியாது. ஸோ இதனால ரொட்டேட் ஆக முடியாது. இப்போ இதுவே இங்க there is no force இங்க இல்லைன்னா தென் இந்த ஆப்ஜெக்ட் வந்து ஸ்டார்ட்ஸ் டு மூவ். ஆனா நம்ம கேஸ்ல இங்க எப்படி இருக்குதுன்னா there is an object, there is a equal force acting in this direction f2. ஸோ இது பாருங்க, இது ஒரு ஸ்ட்ரெயிட் லைன், there are two forces acting downward. ஸோ இப்போ அப்போ ரொட்டேஷனல் ஈக்லிபிரியம்க்கு என்ன கண்டிஷன்னா இந்த ரெண்டு டார்க்கும் வந்து ஈக்குவலா இருக்கணும். ஓகே, ஸோ இந்த ரெண்டு டார்க்கும் ஈக்குவலா இருக்கணும், அதுதான் ரொட்டேஷனல் ஈக்லிபிரியம்க்கு கண்டிஷன். அப்பதான் ரொட்டேட் ஆகாம இருக்கும். ஓகே, ஸோ therefore நம்மளுக்கு the net torque வந்து equal to τ1 plus τ2 plus etc τn if there are n number of particles. எல்லாத்துக்கும் இது மாதிரி நிறைய பார்ட்டிகிள் இருக்கு, ஒன்னொன்னுக்கு மேலேயும் ரொட்டேஷனல் ஃபோர்ஸ் வேலை செய்யும். ஸோ அது எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணோம்னா இஃப் இட் இஸ் 0,
if இதை என்னன்னு எழுதலாம், இதை ஃபுல்லா we can write it as summation I equal to 1 to n tau I ன்னு எழுதலாம். ஓகே, ஸோ இதுதான் நம்மளோட tau net. So if tau net is 0, then the object is at rotational equilibrium. ஓகே, இது ரொட்டேஷனல் ஈக்லிபிரியம்ல இருக்குன்னு அர்த்தம். தட் இஸ் சம்மேஷன் I equal to 1 to n tau I vector equal to 0. இது மாதிரி இருந்துச்சுன்னா then the object is in rotational equilibrium. ஸோ நம்ம சென்டர் ஆஃப் கிராவிட்டியில வைக்கும் போது இந்த ஆப்ஜெக்ட் வந்து போத் அதுக்கு டிரான்ஸ்லேஷனல் ஈக்லிபிரியமும் இருக்கும், ரொட்டேஷனல் ஈக்லிபிரியமும் இருக்கும். அதனால தான் இந்த ஆப்ஜெக்ட் பேலன்ஸ் ஆகி டில்ட் ஆகாம உழுவாம இருக்கு. ஓகே, ஸோ டில்ட் ஆச்சுன்னா என்ன அர்த்தம், ஏதோ ஒரு சைடு ரொட்டேஷனல் ஃபோர்ஸ் அதிகமா இருக்கு, அதனால தான் இந்த ஆப்ஜெக்ட் வந்து இப்படி டில்ட் ஆயிடுச்சு. ஸோ நம்மளுக்கு கரெக்டா நம்ம சிஜியில வச்சு பிடிக்கும் போது இந்த ஆப்ஜெக்ட் வந்து பேலன்ஸ் ஆகி நிற்கும் அந்த பாயிண்ட்ல. ஸோ தெர் இஸ் நோ டிரான்ஸ்லேஷனல் மோஷன் அண்ட் ரொட்டேஷனல் மோஷன். அதனால தான் இந்த சிஜி பாயிண்ட்ல இந்த ஆப்ஜெக்ட் ஹாஸ் போத் டிரான்ஸ்லேஷனல் ஈக்லிபிரியம் அண்ட் ரொட்டேஷனல் ஈக்லிபிரியம். ஸோ டிரான்ஸ்லேஷனல் ஈக்லிபிரியம்னா தெர் இஸ் நோ லீனியர் ஃபோர்ஸஸ் ஆக்டிங். அதே மாதிரி ரொட்டேஷனல் ஈக்லிபிரியம்னா தெர் இஸ் நோ மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ். ஸோ மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் தான் நம்ம இப்படி சொல்லுவோம், டோட்டல் மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் வந்து 0. ஸோ தேர்ஃபோர் ஸோ நம்ம இதுல இருந்து சிஜி கண்டுபிடிக்கிறது which is equal to நம்ம எப்படி எழுதலாம்னா, அதாவது tau net 0 means summation tau I equal to இது எப்படி எழுதலாம், summation ri cross mig. ஓகே, இதுதான் நான் டவுக்கு எக்ஸ்பிரஷன் கொடுத்தேன். ஸோ இதை ஜென்ரலைஸ்டா எழுதணும்னா tau I equal to ri cross mig. ஓகே, ஸோ இந்த I இங்கே 1ன்னு இருந்துச்சுன்னா இங்கேயும் 1 இங்கேயும் 1. ஸோ அதனால ஜென்ரலாக எழுதும் போது n நம்பர் ஆஃப் பார்ட்டிகிள்ஸ்க்கு வி புட் த இண்டெக்ஸ் I. ஸோ எல்லா இடத்துலையும் இது மட்டும் வேரி ஆகும். ஆனால் G வந்து சேம். ஏன், ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டி வந்து எப்பயுமே சேம். அப்போ நம்ம என்ன பண்ணிடலாம், இந்த சம்மேஷன் வந்து வித் ரெஸ்பெக்ட் டு I தானே, ஸோ ஐயை பொறுத்து தான் மாறும். ஸோ வி கேன் டேக் அவுட் G அவுட் சைட். தேர்ஃபோர் நம்ம என்னென்னு எழுதலாம்னா we can write summation G times Ri vector cross Mi. So Ri இங்க வந்து வெக்டார் ப்ராடக்டா இருக்கணும் அவசியம் கிடையாது. ஸோ Ri Mi, ஏன்னா இது ஸ்கேலார் குவான்டிட்டி. இது வந்து இதுதான் வந்து நம்மளோட டவு நெட்டா இருக்கும். ஓகே, ஸோ நம்மளுக்கு அட் ரொட்டேஷனல் ஈக்லிபிரியம் நம்மளுக்கு என்ன தெரியும், இந்த குவான்டிட்டி வந்து 0வா இருக்கணும். தேர்ஃபோர் G டைம்ஸ் சம்மேஷன் Ri Mi should be equal to 0 at rotational equilibrium. ஸோ நம்மளுக்கு G வந்து 0வா இருக்க முடியாது, ஏன்னா Gக்கு வந்து ஒரு வேல்யூ இருக்கும். ஸோ G cannot be equal to 0. தேர்ஃபோர் சம்மேஷன் Ri Mi வந்து equal to 0. ஓகே, ஸோ இதுதான் வந்து சென்டர் ஆஃப் கிராவிட்டியில் வந்து இதுவாக இருக்கும் கண்டிஷன். இதுதான் சென்டர் ஆஃப் கிராவிட்டியில் இந்த கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகும். ஓகே, ஸோ அப்போ சென்டர் ஆஃப் கிராவிட்டி வந்து எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஸோ ஒன் ஆஃப் த வே நம்ம முன்னாடியே பார்த்துட்டோம், ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட். ஸோ ட்ரையல் அண்ட் எரர் மெத்தடில் நம்மளுக்கு இந்த ஃபிங்கர் பாயிண்ட்டை நீங்கள் அப்படியே நவுத்திக்கிட்டே இருக்கணும். ஏதோ ஒரு பாயிண்ட்ல இந்த ஃபுல் ஆப்ஜெக்ட் வந்து அந்த பாயிண்ட்ல பேலன்ஸ் ஆகிருக்கும். ஸோ பேலன்ஸ் ஆயிடுச்சுன்னா அந்த பாயிண்ட் தான் நம்ம சென்டர் ஆஃப் கிராவிட்டி. அது மாதிரி ஒன்று கண்டுபிடிக்கலாம். இன்னொரு மெத்தட் என்னதுன்னா, சென்டர் ஆஃப் கிராவிட்டி கண்டுபிடிக்கிறதுக்கு, ஸோ ஒரு இர்ரெகுலர் ஆப்ஜெக்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இது மாதிரி ஒரு இர்ரெகுலர் ஆப்ஜெக்ட் இருக்கு. ஸோ அதை ஏதோ ஒரு பாயிண்ட்ல நீங்க இது மாதிரி சஸ்பெண்ட் பண்ணணும். ஒரு ஸ்ட்ரிங்ல கட்டி இது மாதிரி தொங்க போட்டீங்கன்னா there is something called plumb line. நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா என்னன்னு தெரியல. ஸோ ஏதோ ஒரு ஸ்ட்ரிங்ல இஃப் யூ அட்டாச் அ வெயிட், இதுக்கு பேர் plumb line சொல்லுவாங்க. ஸோ இந்த இடத்துல plumb line வச்சிங்கன்னா அது வந்து என்ன ஆகும், இங்கே வந்து ஒரு வெர்டிக்கலா ஒரு லைன் போகும். ஓகே, வெர்டிக்கலி டவுன்வர்ட் போகும். ஸோ இந்த லைனை மார்க் பண்ணிடணும். இப்போ என்ன பண்ண போறோம், இந்த ஆப்ஜெக்டை திரும்பியும்
இப்படி கொஞ்சம் ரொட்டேட் பண்ணிட்டு திரும்பி சஸ்பெண்ட் பண்ண போறோம். அதாவது இந்த பாயிண்ட்ல இங்க வச்சு சஸ்பெண்ட் பண்ண போறோம். அப்படி பண்ணீங்கன்னா there is also a vertical line இப்படி போகும். ஓகே. ஸோ இது மாதிரி டிஃப்ரெண்ட் பாயிண்ட்ஸ்ல நீங்க சஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா டிஃப்ரெண்ட் பாயிண்ட்ஸ் நம்மளுக்கு இது மாதிரி லைன்ஸ் வந்து இப்படி கிராஸ் ஆகும். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு ஒரு பாயிண்ட்ல நீங்க சஸ்பெண்ட் பண்ணும்போது கிராஸ் ஆகிற பாயிண்ட்ஸ், சாரி கிராஸ் ஆகிற லைன்ஸ். ஓகே. ஸோ இது மாதிரி நீங்க இதை ரொட்டேட் பண்ணி டிஃப்ரெண்ட் பாயிண்ட்ஸ்ல நீங்க வந்து இது மாதிரி இதுல சஸ்பெண்ட் பண்ணி தென் யூ ஹாவ் டு ட்ராப் அ வெர்டிக்கல் வரைஞ்சி தென் இந்த எல்லா வெர்டிக்கலும் மீட் ஆகிற பாயிண்ட் தான் வந்து சென்டர் ஆஃப் கிராவிட்டி. ஓகே, இதுதான் வந்து சென்டர் ஆஃப் கிராவிட்டி. ஸோ இன் மோஸ்ட் ஆஃப் த கேசஸ் சென்டர் ஆஃப் கிராவிட்டியும் சென்டர் ஆஃப் மாஸும் வந்து ஈக்குவலாக இருக்கும். ஸோ ஃபார் ஸ்மால் ஆப்ஜெக்ட்ஸ் சென்டர் ஆஃப் மாஸ் வந்து ஈக்குவல் டு சென்டர் ஆஃப் கிராவிட்டி. ஓகே, ரெண்டு ஈக்குவலாக இருக்கும். ஏன் இதுவே வந்து லார்ஜ் ஆப்ஜெக்ட்டுக்கு கிராவிடேஷனல் ஃபீல்டு வந்து வேரி ஆச்சுன்னா, ஜி வேரி ஆச்சுன்னா ரெண்டுமே ஈக்குவலாக இருக்க முடியாது. ஓகே, ஸோ சென்டர் ஆஃப் கிராவிட்டியும் சென்டர் ஆஃப் மாஸும் இஃப் இட் இஸ் ஃபார் அ ஸ்மால் ஆப்ஜெக்ட் ரெண்டும் ஈக்குவல். ஓகே, ஏன்னா இங்கே வந்து சென்டர் ஆஃப் மாஸ் வந்து depends on mass distribution. Okay, whereas center of gravity வந்து depends upon gravitational force distribution. So இதுதான் நம்ம எர்த் சர்ஃபேஸ்னு வச்சுக்கிட்டிங்கன்னா, இஃப் யூ ஆர் ஸ்டாண்டிங் ஆன் த எர்த் சர்ஃபேஸ் நம்ம மேலே ஆக்ட் ஆகிட்டு இருக்கிற கிராவிடேஷனல் ஃபோர்ஸு ஈக்குவலாக இருக்கும். ஓகே, ஸோ நம்ம சின்னதாக இருக்கிறதுனால. ஆனால் கிராவிடேஷனல் ஃபோர்ஸோட ஃபார்ம் எடுத்திங்கன்னா எஃப் ஈக்குவல் டு கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட் டைம்ஸ் m1 m2 டிவைடட் பை ஆர் ஸ்கொயர். ஓகே, ஸோ இதுதான் வந்து கிராவிடேஷனல் ஃபோர்ஸோட இது ஃபார்ம். ஓகே, கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்க்கு ஒரு ஃபார்ம் இருந்துச்சுன்னா இது மாதிரி தான் இருக்கும். ஓகே, ஸோ கிராவிடேஷனல் ஈக்குவேஷனோட ஃபார்முலா. ஓகே, ஸோ இப்போ உங்களோட மாஸ் வந்து m1னா எர்த்தோட மாஸ் m2னா தென் உங்களுக்கும் இந்த எர்த்துக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து r12னா இதுதான் வந்து கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். அது மூலமாக தான் கண்டுபிடிக்கணும். ஸோ உங்கள் மாசு எர்த்தோட மாசு டிஸ்டன்ஸ் பிட்வீன் யூ அண்ட் த எர்த்து. ஸோ இதெல்லாம் சேர்த்து தான் வி ஃபைண்ட் த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். ஆனால் இப்போ பாருங்களேன், இந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் வந்து எஃப் வந்து இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு இந்த டிஸ்டன்ஸ் பிட்வீன் யூ அண்ட் த கிராவிட்டிங் ஆப்ஜெக்ட், அதாவது நம்ம கேஸில் எர்த்து. ஸோ இதுக்கு ரெண்டுத்துக்கும் இன்வெர்ஸ் ரிலேஷன் இருக்கிறனால இப்போ ஆர் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா வென் ஆர் இன்க்ரீசஸ் எஃப் வந்து டிக்ரீஸ் ஆகும் இன்வெர்ஸ்லி ரிலேட்டட்னால. அதனால நீங்க எர்த்ல இருந்து ரொம்ப தூரத்துல இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ எர்த் இங்க இருக்கு, நீங்க வந்து ரொம்ப தூரத்துல இருக்கீங்க எர்த்ல இருந்து. ஓகே, ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு ஆக்ட் ஆகுறது டிஸ்டன்ட்னு வச்சுப்போம். டிஸ்டன்ட் இது ஃபோர்ஸ், கிராவிட்டி ஆன் யூ, அதான் அந்த ஃபோர்ஸ். இதுவே இங்க நீங்க எர்த் சர்ஃபேஸ்ல இருக்கும் போது இது வந்து எஃப் நியர்னு வச்சுப்போம். ஸோ எஃப் நியர் வந்து ஆர் சின்னதா இருக்கிறதுனால அதிகமா இருக்கும். அதாவது நீங்க எர்த் சர்ஃபேஸ்ல இருக்கும் போது உங்க மேல ஆக்ட் ஆகுற கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் வந்து அதிகமா இருக்கும். வேற இதுவே நீங்க தூரமா போயிட்டீங்கன்னா இப்போ வந்து உங்களுக்கு டிஸ்டன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. ஸோ டிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா உங்க மேல ஆக்ட் ஆகுற ஃபோர்ஸ் வந்து கம்மியா இருக்கும். ஓகே, ஸோ டிபெண்டிங் அப்பான் த டிஸ்டன்ஸ் வந்து நம்மளுக்கு ஃபோர்ஸ் வந்து டிஃப்ரெண்டா ஃபீல் ஆகும், கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். அதனால நம்மளுக்கு இப்போ நீங்க வந்து ஸ்மால் ஆப்ஜெக்டா இருக்கிறதுனால, நீங்க இது மாதிரி சின்ன ஆப்ஜெக்டா இருக்கிறதுனால உங்க மேல இந்த ஹெட்ல வேலை செய்யற கிராவிடேஷனல் ஃபோர்ஸும் டோல வேலை செய்யற கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்க்கும் ரொம்ப டிஃபரன்ஸ் இருக்காது. இதுவே நீங்க ரொம்ப எக்ஸ்டெண்டட் ஆப்ஜெக்டா இருக்கீங்க, ரொம்ப பெரிய ஆப்ஜெக்டா இருந்தீங்கன்னா தென் உங்க ஹெட்ல வேலை செய்யற கிராவிடேஷனல் ஃபோர்ஸும் டோல வேலை செய்யற கிராவிடேஷனல் ஃபோர்ஸும் டிஃப்ரெண்டா ஃபீல் பண்ணுவீங்க. ஓகே, ஸோ அதனால தான் இப்போ ரெண்டுமே டிஃப்ரெண்டா இருந்துச்சுன்னா அப்போ சென்டர் ஆஃப் கிராவிட்டி மாறிடும். ஓகே,
ஸோ அதனால தான் ஃபார் ஸ்மால் ஆப்ஜெக்ட்ஸ். ஓகே, இதுவே எக்ஸ்டெண்டட் ஆப்ஜெக்ட்ஸ்க்கு இந்த ரிலேஷன் ஒத்து வராது. ஃபார் ஸ்மால் ஆப்ஜெக்ட்ஸ் சென்டர் ஆஃப் கிராவிட்டியும் சென்டர் ஆஃப் மாஸும் ஒன்னா இருக்கும். ஃபார் எக்ஸ்டெண்டட் ஆப்ஜெக்ட் அதுங்க ரெண்டும் ஒன்னா இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஓகே, ஸோ இதுதான் அதுக்கு உள்ள ஐடியா. ஸோ நம்மளுக்கு கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் மாறுச்சுன்னா டிஸ்டன்ஸை பொறுத்து அது மாறுச்சுன்னா தென் நம்மளுக்கு சென்டர் ஆஃப் கிராவிட்டியும் ஷிஃப்ட் ஆயிடும். ஸோ அதே மாதிரி சென்டர் ஆஃப் கிராவிட்டியோட டைமென்ஷன் வந்து லென்த். நீங்க சென்டர் ஆஃப் கிராவிட்டி வந்து வெயிட்னு நினைச்சுக்க கூடாது. நம்ம எப்படி சென்டர் ஆஃப் மாஸ்ன்றதும் வந்து அதோட டைமென்ஷனும் வந்து லென்த்து, அதே மாதிரி சென்டர் ஆஃப் கிராவிட்டின்றதும் அதோட டைமென்ஷனும் லென்த். ஏன்னா இட் கிவ்ஸ் த பொசிஷன் ஆஃப் த பாயிண்ட் அட் விச், இப்போ சென்டர் ஆஃப் மாஸ்ன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த பொசிஷனை மார்க் பண்றது எப்பயுமே நம்ம லென்த்ல தான் மார்க் பண்ணுவோம். த பொசிஷன் ஆன் அட் விச் த என்டையர் மாஸ் ஆஃப் த ஆப்ஜெக்ட் வந்து கான்சென்ட்ரேட் ஆன மாதிரி இருக்கும். அதுதான் அந்த பொசிஷனை தான் நம்ம சென்டர் ஆஃப் மாஸ்ன்னு சொல்றோம். ஸோ இங்க சென்டர் ஆஃப் கிராவிட்டின்றது என்னதுன்னா, ஈவன் தோ த மாஸஸ் ஆர் டிஸ்ட்ரிபியூட்டட், அந்த பாயிண்ட்ல தான் கிராவிட்டி ஆக்ட் ஆகும். ஸோ அதை தான் நம்ம எந்த பாயிண்ட்ல கிராவிட்டி ஆக்ட் ஆகுதோ அதை தான் நம்ம சென்டர் ஆஃப் கிராவிட்டின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ இதுதான் வந்து relation between center of mass and the center of gravity. For most of the small non-extended object, center of mass center of gravity ஒன்னா இருக்கும். ஓகே, ஸோ இதுதான் ஐடியா. ஸோ நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போறது என்னதுன்னா மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. ஸோ இனர்ஷியானா என்ன அர்த்தம்னா தி இன்எபிலிட்டி டு சேஞ்ச். அதாவது ஒரு சேஞ்சுக்கு அது ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ஆக்ட் ஆகாம இருந்துச்சுன்னா அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு வந்து இனர்ஷியா இருக்குன்னு அர்த்தம். ஓகே, ஸோ நம்ம பிசிக்ஸ்ல மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் கைனமேட்டிக்ஸ்ல என்ன படிக்கிறோம், மோஷன் தான் படிக்கிறோம். ஒரு ஆப்ஜெக்ட் வந்து அதுல ஏதோ சர்டன் சேஞ்சஸ் நடந்தும் அது வந்து அதே ஸ்டேட் ஆஃப் மோஷன்லேயே இருந்துச்சுன்னா தென் அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு இனர்ஷியா இருக்குன்னு அர்த்தம். ஓகே, ஸோ இனர்ஷியான்றது அப்போ எதோட ப்ராப்பர்ட்டினா அந்த ஆப்ஜெக்டோட மாஸை பொறுத்து. ஓகே, ஸோ இப்போ சின்ன ஆப்ஜெக்டா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், மாஸ் கம்மியா இருக்கிற ஆப்ஜெக்ட்னா நீங்க இதுக்கு மேல வந்து ஒரு ஃபோர்ஸ் கொடுத்தீங்கன்னா உடனே இதோட பொசிஷன் சேஞ்ச் ஆகும், வெலாசிட்டி சேஞ்ச் ஆகும், ஆக்சலரேட் ஆகும், எல்லாமே சேஞ்ச் ஆகும். இதுவே வந்து இது ரொம்ப ஹியூஜ் ஆப்ஜெக்டா இருக்குதுன்னா இதுக்கு நீங்க இட் ரிக்வயர்ஸ் லார்ஜ் ஃபோர்ஸ் டு சேஞ்ச் இட்ஸ் ஸ்டேட். அதாவது இந்த ஆப்ஜெக்ட் இப்போ ரெஸ்ட்ல இருக்குன்னா ரெஸ்ட்ல இருந்து இதை வந்து மோஷன் கொண்டு போறதுக்கு we have to apply large force. So inertia of the body வந்து depends on the mass. ஓகே, ஸோ இந்த ஆப்ஜெக்ட் அதே மாதிரி ஒரு ஹியூஜ் ஆப்ஜெக்ட் வந்து ஒரு ஏதோ ஒரு வெலாசிட்டியில போயிட்டு இருக்குதுன்னா அதை சடனா ஜீரோ கொண்டு வர முடியாது. அதனால தான் மோஸ்ட் ஆஃப் த ஆக்சிடென்ட்ஸ் நடக்குது. ஸோ லாரி எல்லாம் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் வெரி மேசிவ் ஆப்ஜெக்ட், அதுக்கு மாஸ் அதிகமா இருக்கும். ஸோ அவன் ஏதோ ஒரு ஸ்பீட்ல போயிட்டு இருப்பான், யாராவது திடீர்னு குறுக்க வந்தாங்கன்னா பிரேக் அப்ளை பண்ணா உடனே அந்த ஆப்ஜெக்ட் வந்து ரெஸ்ட்டுக்கு வர முடியாது. ஏன்னா தே ஆர் மேசிவ் ஆப்ஜெக்ட். இதுவே சின்ன பைக்கா இருந்துச்சுன்னா அவங்களால இந்த லாரி வந்து அதோட ஸ்டேட் ஆஃப் மோஷன், அதாவது மூவிங்ல இருந்து ஸ்டாப் வரத்துக்கு இட் ரிக்வயர்ஸ் லார்ஜ் ஃபோர்ஸ். வேற இதுவே சின்ன பைக்கா இருந்துச்சுன்னா இட் ரிக்வயர்ஸ் ஸ்மால் ஃபோர்ஸ். ஓகே, ஸோ இந்த விதமாக தான் வி ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் இனர்ஷியா. ஸோ இனர்ஷியான்றது இஸ் எ இன்டைரக்ட் மெஷர் ஆஃப் மாஸ், இல்லைன்னா மாஸ்ன்றது ஒரு இன்டைரக்ட் மெஷர் ஆஃப் இனர்ஷியா. இனர்ஷியான்றது நம்ம என்ன சொல்லியிருந்தோம், யூ ஹவ் டு ரீகால், அது வந்து இட்ஸ் த இன்எபிலிட்டி ஆஃப் த பாடி டு சேஞ்ச் த ஸ்டேட் ஆஃப் மோஷன் ஆர் ரெஸ்ட். அதை வந்து சேஞ்ச் பண்ண முடியாம இருக்கிற இன்எபிலிட்டியை தான் நம்ம இனர்ஷியான்னு சொல்லுவோம். ஸோ ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு மாஸ் அதிகமா இருந்துச்சுன்னா அதுக்கு இனர்ஷியா அதிகமா இருக்கும்னு அர்த்தம். ஓகே, ஸோ இப்போ நம்ம மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. ஸோ மொமெண்ட்னாவே என்ன அர்த்தம், சம்திங் வித் ரெஸ்பெக்ட் டு டிஸ்டன்ஸ். நம்ம மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் பார்த்தோம், லீனியர் மொமெண்டம் ஆங்குலர் மொமெண்டம் பார்த்தோம். ஸோ அது ஆங்குலர் மொமெண்டம்ன்றது மொமெண்ட் ஆஃப் லீனியர் மொமெண்டம். ஸோ ஆங்குலர் மொமெண்டம் ஸ்மால் எல்ன்றது என்னதுன்னா மொமெண்ட் ஆஃப் லீனியர் மொமெண்டம். ஸோ அது ஆர் கிராஸ் பின்னு சொல்லி பார்த்தோம். அதாவது இந்த லீனியர் டைம்ஸ் சம் பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் வரும். அதே மாதிரி இது டார்க் ரொட்டேஷனல், அதாவது மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ்ன்றது என்னதுன்னா ஆர் கிராஸ் எஃப்னு வரும். ஓகே, ஸோ ஒரு ஃபோர்ஸ் லீனியர் ஃபோர்ஸ் டைம்ஸ் ஒரு பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் வந்துச்சுன்னா அதெல்லாம் நம்ம மொமெண்ட்னு சொல்லுவோம். இது மொமெண்ட் ஆஃப் லீனியர் மொமெண்டம், இதுதான் ஆங்குலர் மொமெண்டம். அதே மாதிரி மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸை தான் டார்க்னு சொல்லுவோம்.
ஸோ எங்கெல்லாம் நம்ம மொமெண்ட் ஆஃப் சம்திங் யூஸ் பண்றோமோ இட் இன்வால்வ்ஸ் ஒரு பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் இருக்கும். ஸோ இங்க மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியானா, இனர்ஷியான்றது மாஸ். ஓகே, ஸோ மாஸ் டைம்ஸ் சம் பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் வரப்போகுதுன்றதை நம்ம இப்பவே வந்து வி ஹேவ் டு என்னது வி ஹேவ் டு சி ஃபோர்சி பண்ணணும். ஓகே, ஸோ அது மாதிரி தான் ஏதோ வரப்போகுதுன்ட்டு. ஸோ இங்கே மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியான்றது எதுக்காக நம்மளுக்கு இந்த கான்செப்ட் வந்துச்சுன்னா, நம்ம இந்த யூனிட் படிக்கிறதுல இருந்தே எப்படி பார்த்துட்டு இருக்கோம், வி ஹேவ் அ ஒன் ஆன் ஒன் ரிலேஷன் இருக்கு. ஸோ இது லீனியர் டிஸ்பிளேஸ்மெண்ட் எக்ஸுக்கு, ஸோ இந்த சைடு லீனியர், இந்த சைடு ரொட்டேஷனல். ஸோ லீனியர் டிஸ்பிளேஸ்மெண்ட் எக்ஸ்ன்னு குறிச்சோம்னா, ஃபார் ரொட்டேட்டிங் பாடி வி ஹேவ் ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட் தீட்டா. ஸோ சிமிலரா லீனியர் வெலாசிட்டி வின்னு இருந்துச்சுன்னா வி ஹேவ் ஆங்குலர் வெலாசிட்டி ஒமேகா. சிமிலர்ல லீனியர் ஆக்சலரேஷன் ஏன்னு இருந்துச்சுன்னா வி ஹேவ் ரொட்டேஷனல் ஆக்சலரேஷன் ஆல்ஃபா. ஸோ இது மாதிரி நம்மளுக்கு லீனியருக்கு கரஸ்பாண்டிங்க ரொட்டேஷனலுக்கு தேர் இஸ் ஈக்குவலண்டா குவான்டிட்டிஸ் இருக்கு. ஸோ அதே மாதிரி லீனியர் கேஸ்ல மாஸ் இருக்குதுல்ல, ஸோ இதுக்கு கரஸ்பாண்டிங்க இங்க என்ன இருக்குன்னு பார்த்தோம்னா இந்த குவான்டிட்டி தான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா இதுதான் வந்து மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. ஓகே, இனர்ஷியா இதோட சிம்பல் வந்து ஐ. ஓகே, ஸோ இதுதான் என்ன வேல்யூ, இந்த ஐயோட வேல்யூ என்னன்னு சொல்லிட்டு நம்ம டிரைவ் பண்ண போறோம். ஏன் இது வந்துச்சுன்னா, நீங்க நான் இந்த எக்ஸாம்பிள் முன்னாடியே சொல்லியிருப்பேன், நீங்க ஒரு ஆப்ஜெக்ட் வந்து எவ்வளோக்கு மேசிவா இருக்கோ அதை நீங்க லிஃப்ட் பண்றதுக்கு கஷ்டமா இருக்கும். ஓகே, ஸோ இப்போ வந்து ஒரு 10 கேஜி ஆப்ஜெக்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இது மேல ஆக்ட் ஆகிட்டு இருக்க வெயிட் அப்போ வந்து அரௌண்ட் 100 கேஜி இருக்கும். ஓகே, ஸோ 10 கேஜி மாஸ் இருக்கிறது, அது மேல இப்போ 9.8 ஜி 9.8 டைம்ஸ், சாரி 9.8 ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி இருக்கும் அந்த வேல்யூ. ஸோ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா யூ கெட் அரௌண்ட் 980 வரும் உங்களுக்கு. ஓகே, ஸோ அவ்வளோ இது இருக்கும் உங்களுக்கு, இந்த ஆப்ஜெக்டோட வெயிட் அது மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ இப்போ அப்போ நம்மளுக்கு என்ன தெரியுது, வெயிட் ஆஃப் த ஆப்ஜெக்ட் டிபெண்ட்ஸ் ஆன் மாஸ். ஓகே, ஏன்னா வெயிட் ஈக்குவல் டு மாஸ் டைம்ஸ் ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி. இது கான்ஸ்டன்ட், ஆனா மாஸ் அதிகமாச்சுன்னா வெயிட் அதிகமாகும். ஸோ மாஸ் அதிகமாச்சுன்னா வெயிட் அதிகமாகும். சிமிலரா நாங்க இப்போ ஒரு ஆப்ஜெக்டை நீங்க அதோட டிஸ்டன்ஸ் அதிகமாச்சுனாலும், நீங்க லிஃப்ட் பண்ற பாயிண்ட்ல இருந்து, இப்போ உங்க கையில இருந்து நீங்க இப்போ லிஃப்ட் பண்றீங்க, இது வந்து இப்போ 10 கேஜி மாஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த ஆப்ஜெக்ட் ஃபீல்ஸ் ஹெவியர் தென் கம்பேர் டு இஃப் யூ லிஃப்ட் இட் இன் அ ஷார்ட்டர் டிஸ்டன்ஸ். ஸோ இதே 10 கேஜியை நீங்க சின்னதா ஆர்ம் எக்ஸ்டெண்ட் பண்ணி தூக்கும் போது ரொம்ப வெயிட்டா ஃபீல் ஆகாது. ஆனா இதுவே வந்து ஒரு 10 கேஜி மாஸை, இதே சேம் மாஸை நீங்க ஒரு 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 போல்ல கனெக்ட் பண்ணி அதை லிஃப்ட் பண்ணும் போது ரொம்ப ஹெவியா ஃபீல் ஆகும். ஓகே, ஸோ அப்போ சேம் மாஸ், ஆனா டிஸ்டன்ஸை பொறுத்து அதோட ஃபோர்ஸ் வந்து டிஃபர் ஆகுது. ஓகே, ஸோ அதுதான் நம்ம இங்க என்னன்னு சொல்றோம்னா, ஸோ இப்போ மாஸ் வந்து நாட் ஒன்லி டிபெண்ட்ஸ் ஆன் the amount of body, amount of matter present, it depends on the distance also. Okay, so distance பொறுத்து இந்த ஆப்ஜெக்டோட மாஸ் நம்மளுக்கு வேரி ஆகுற மாதிரி ஃபீல் ஆகுது. ஓகே, ஸோ அந்த குவான்டிட்டி தான் நம்ம மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியான்னு சொல்லிட்டு மெஷர் பண்றோம். ஓகே, ஸோ இதுக்கு we can derive the formula for moment of inertia using kinetic energy. ஓகே, ஸோ இப்போ ஒரு டிஸ்க் இருக்கு, இது மாதிரி ஒரு டிஸ்க் இருக்கு, இது இந்த ஆக்சிஸை பொறுத்து ரொட்டேட் ஆகுது. ஓகே, ஸோ இங்கே வி கன்சிடர் டூ பார்ட்டிகிள்ஸ், ரெண்டு பார்ட்டிகிள் நம்ம கன்சிடர் பண்ணலாம். ஸோ அந்த பார்ட்டிகிள் நேம் வந்து 1, இன்னொரு பார்ட்டிகிளோட நேம் 2. ஸோ அதோட மாஸ் m1 m2. ஓகே, ஸோ ஃபிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் இது மாதிரி தான் எப்பயுமே போயிட்டு இருக்கும். ஸோ நம்ம ஒரு பார்ட்டிகிளை கன்சிடர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த பார்ட்டிகிளை ஃபுல்லாக நம்ம சம்மேஷன் பண்ணுவோம். இதில் இப்போ n நம்பர் ஆஃப் பார்ட்டிகிள்ஸ் இருக்குதுன்னா ஒரு பார்ட்டிகிள் மேலே என்ன ஃபிசிக்கல் குவான்டிட்டி மெஷர் பண்ணுறோமோ அதை எல்லா பார்ட்டிகளுக்கும் நம்ம ஆட் பண்ணோம்னா வி மெஷர் த டோட்டல் வேல்யூ ஆஃப் தட் ஃபிசிக்கல் குவான்டிட்டி. நம்ம இப்போ என்ன மெஷர் பண்ண போறோம்னா கைனெட்டிக் எனர்ஜி ஆன் திஸ் பார்ட்டிகிள். இது வந்து இப்போ ரொட்டேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இது வந்து ஒமேகான்ற ஆங்குலர் வெலாசிட்டியில ரொட்டேட் ஆகிட்டு இருக்கு. ஓகே, ஸோ இதோட ஆங்குலர் வெலாசிட்டி ஒமேகா. ஸோ அப்போ ஒரு பார்ட்டிகிளும் ஃபீல்ஸ் டிஃப்ரெண்ட் லீனியர் வெலாசிட்டி. ஸோ இந்த பார்ட்டிகிள் இந்த பொசிஷனை பொறுத்து ஃபீல் பண்ற வெலாசிட்டி v1. இதுவே இந்த பார்ட்டிகிள் ஃபீல் பண்ற வெலாசிட்டி வந்து v2. ஓகே, ஸோ இதுதான் வந்து
velocity of different particle. இது வந்து linear velocity, vன்றது linear velocity, ஒமேகான்றது angular velocity. ஓகே, ஸோ இப்போ கைனெட்டிக் எனர்ஜி ஆன் மாஸ் m1 அது வந்து எதுக்கு ஈக்குவலா இருக்கும்? ஸோ கைனெட்டிக் எனர்ஜி ஆன் பார்ட்டிகிள் 1, ஓகே, அது வந்து k1, small k1 வந்து equal to kinetic energy formula of mv square, v1 square. இதுதான் kinetic energy of first particle. Similarly, kinetic energy of second particle of m2 v2 square. Okay, so similarly we have n number of particles இருக்கு. So kinetic energy of n particle வந்து equal to of mn vn square. Okay, இதுதான் nth particle ஓட kinetic energy. ஸோ இப்போ இந்த டிஸ்க் ரொட்டேட் ஆயிட்டு இருக்கிறதுனால அதோட டோட்டல் கைனெட்டிக் எனர்ஜி அதுக்கு ஈக்குவலா எதுக்கு ஈக்குவலா இருக்கும்? ஸோ டோட்டல் கைனெட்டிக் எனர்ஜி கேபிட்டல் கேன்னு வச்சு. ஓகே, ஸோ கேபிட்டல் கே வந்து ஈக்குவல் டு சம் ஆஃப் ஆல் த கைனெட்டிக் எனர்ஜி ஆஃப் இண்டிவிஜுவல் பார்ட்டிகல். ஸோ ஐ ஈக்குவல் டு 1 to n கேஐன்னு எழுதிக்கலாம். வேற கேஐன்றது என்னதுன்னா இஸ் நத்திங் பட் கேஐ வேர் ki equal to of mi vi square. Okay, so இதுதான் வந்து kinetic energy of individual particle. So we also derived a relation between linear velocity க்கும் angular velocity க்கும் we derived a relation. அந்த relation என்னது? We have v equal to r omega. இந்த ரிலேஷன் நம்ம முன்னாடியே 2 கிளாஸ்க்கு முன்னாடி டிரைவ் பண்ணியிருந்தோம். ஸோ இதை வந்து we are going to use here. இந்த இடத்துல விக்கு பதிலாக we are going to put ஓகே. ஆனால் ஒரு ரொட்டேட்டிங் பாடிக்கு ஒமேகா வந்து கான்ஸ்டன்ட், வி தான் டிஃபர் ஆகும். ஸோ விஐ வந்து அப்போ எதை பொறுத்து டிஃபர் ஆகும்னா அந்த டிஸ்டன்ஸ் ஆர்ஐயை பொறுத்து மட்டும்தான் டிஃபர் ஆகும். ஒமேகா வந்து கான்ஸ்டன்ட். ஸோ தேர்ஃபோர் நம்மளோட கைனெட்டிக் எனர்ஜி, டோட்டல் கைனெட்டிக் எனர்ஜி கேபிட்டல் கே ஈக்குவல் டு summation I equal to 1 to n of mi vi square. அது எப்படி எழுதலாம்? Instead of vi we have to put this equation. So summation I equal to 1 to n of mi ri omega the whole square. Okay, so நம்ம இப்போ என்ன பண்ணிடலாம்னா we can take out this ஒமேகா. ஏன்னா இந்த ஒமேகால இண்டெக்ஸ் இல்லை. ஸோ இண்டெக்ஸ் இல்லாதது எதை வேணாலும் we can take out of this summation. ஸோ k equal to ஆஃப்லையும் எதுவும் இல்லை. ஸோ ஆஃப்ன்றது ஒரு நம்பர், அதனால அது வெளியில் எடுத்துடலாம். ஸோ ஒமேகாலையும் இண்டெக்ஸ் இல்லை, ஸோ அதையும் நம்ம வெளியில் எடுத்துக்கலாம். ஆனால் இங்கே ஒமேகா ஸ்கொயராக தான் வரும். ஒமேகா ஸ்கொயர் சம்மேஷன் எம்ஐ ஆர்ஐ ஸ்கொயர். ஓகே, ஸோ இதுதான் வந்து கைனெட்டிக் எனர்ஜி ஆஃப் அ ரொட்டேட்டிங் பாடி. ஸோ கைனெட்டிக் எனர்ஜி ஆஃப் ரொட்டேட்டிங் பாடி of a rotating body. ஸோ இதே கைனெட்டிக் எனர்ஜி நீங்க இதோட லீனியர் ஃபார்ம்ல கன்சிடர் பண்ணீங்கன்னா அது எப்படி இருக்கும்? ஆஃப் எம் கேபிட்டல் எம் வி ஸ்கொயர். ஓகே, ஸோ இதுதான் வந்து கைனெட்டிக் எனர்ஜி ஆஃப் லீனியர் மோஷன். ஸோ இது வந்து கைனெட்டிக் எனர்ஜி ஆஃப் லீனியர் மோஷன். அதாவது இந்த சேம் டிஸ்க்கு நம்ம முன்னாடி கன்சிடர் பண்ணோம்ல, ரொட்டேட் ஆகாம இது வின்ற வெலாசிட்டியில மூவ் ஆயிட்டு இருந்துச்சுன்னா, ஸோ அதோட மாஸ் எம் கேபிட்டல் எம். ஸோ அது வந்து அதோட கைனெட்டிக் எனர்ஜி எதுக்கு ஈக்குவலா இருக்குன்னா ஆஃப் எம் வி ஸ்கொயருக்கு ஈக்குவலா இருக்கும். ஓகே, ஸோ இப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் கம்பேர் பண்ணி பாருங்க. ஸோ இதையும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது, அதாவது ரொட்டேட்டிங் ஆப்ஜெக்டும் லீனியர் மோஷனும் நம்ம கம்பேர் பண்றோம். கம்பேர் பண்ணும்போது இங்க ஆஃப் இருக்கு, இங்கேயும் ஆஃப் இருக்கு. ஓகே, ஸோ இங்கே வந்து வெலாசிட்டி ஸ்கொயர் இருக்கு. ஓகே, ரொட்டேட்டிங் ஆப்ஜெக்டோட வெலாசிட்டி ஸ்கொயர் இருக்கு. அதே மாதிரி இங்கே வந்து லீனியர் வெலாசிட்டி இருக்கு.
ஓகே. ஸோ அப்போ இந்த மாஸ்ன்ற இருக்கிற இடத்துல நம்மளுக்கு we have a different quantity. ஓகே. ஸோ ரொட்டேட்டிங் ஆப்ஜெக்ட்டுக்கு இன்ஸ்டெட் ஆஃப் மாஸ் we have a different quantity. ஸோ இந்த குவான்டிட்டி தான் வந்து ஸோ லீனியர் கேஸ்ல எப்படி மாஸ் ஆக்ட் ஆச்சோ ரொட்டேட்டிங் கேஸ்ல இந்த குவான்டிட்டி தான் வந்து மாஸ் மாதிரி ஆக்ட் ஆகுது. ஓகே. ஸோ அந்த குவான்டிட்டியை தான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா ஐன்னு சொல்றோம். வேர் ஐ ஈக்குவல் டு சம்மேஷன் ஐ ஈக்குவல் டு 1 to n MIRI ஸ்கொயர். ஓகே. MIRI ஸ்கொயர். இது வந்து இந்த குவான்டிட்டியை தான் நம்ம என்னன்னு சொல்றோம் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா இல்லைன்னா மொமெண்ட் ஆஃப் மாஸ்ன்னு அர்த்தம். மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. ஓகே. ஸோ ஒரு ரொட்டேட்டிங் ஆப்ஜெக்ட்டுக்கு மாஸை வந்து இந்த குவான்டிட்டி ரீப்ளேஸ் பண்ணுது. ஒரு ரொட்டேட்டிங் ஆப்ஜெக்ட்டுக்கு வெறும் மாஸ் மட்டும் கிடையாது. இட் ஹாஸ் அ டிஃப்ரெண்ட் குவான்டிட்டி விச் டிபெண்ட்ஸ் ஆன் த டிஸ்டன்ஸ் ஆஃப் த பார்ட்டிகிள். ஓகே. ஸோ இப்போ நம்ம கைனெட்டிக் எனர்ஜியை எழுதணும்னா கைனெட்டிக் எனர்ஜி ஆஃப் ரொட்டேட்டிங் பாடி எழுதணும்னா நம்மளுக்கு அப்போ என்ன ஃபார்ம் இருக்கும் கே ஈக்குவல் டு ஆஃப் ஒமேகா ஸ்கொயர் இன்ஸ்டெட் ஆஃப் இது we can put I. ஓகே. ஸோ இது வந்து கைனெட்டிக் எனர்ஜி ஆஃப் ரொட்டேஷனல் கேஸ். ரொட்டேஷனல். ஓகே. இதுவே லீனியரா அதாவது நேர்கோட்டில் ஓடுறதோ இல்லைன்னா ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் பாத்தில் போகுது ஆக்சிஸை பொறுத்து ரொட்டேட் ஆகாம ஒரு ஸ்ட்ரெயிட் லைனோ இல்லை கர்வ்டு பாத்தில் போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதோட கைனெட்டிக் எனர்ஜி ஆஃப் எம்வி ஸ்கொயர். ஓகே. ஸோ கேபிட்டல் எம் வி ஸ்கொயர். ஸோ இதையும் ரீரைட் பண்ணி எழுதுனா ஐ ஒமேகா ஸ்கொயர்னு எழுதலாம். ஓகே. ஸோ இது வந்து எதுக்குன்னா இது லீனியர் கேஸ், லீனியர் மோஷன். இது ரொட்டேஷனல் மோஷன், இது லீனியர் மோஷன். ஸோ இதை கம்பேர் பண்ணும்போது பாருங்க. ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் மாஸ் இருக்கிற இடத்துல we have moment of inertia. ஸோ இந்த குவான்டிட்டியை தான் நம்ம moment of inertiaன்னு சொல்றோம். ஸோ moment of inertia வந்து டிபெண்ட்ஸ் ஆன் த மாஸ் டிஸ்ட்ரிபியூஷன். அதாவது ஒரு ஆப்ஜெக்ட்ல மாஸ் எப்படி டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு அதை டிபெண்ட் பண்ணி இருக்கும். சே எக்ஸாம்பிள் நீங்க இன்ஸ்டெட் ஆஃப் டேக்கிங் எ சிமெட்ரிக் ஆப்ஜெக்ட், அதனால தான் ரொட்டேஷனல் மோஷன் படிக்கும் போது வி யூஸ் வேஸ் எடுப்போம். ஓகே. இந்த மாதிரி வாஸ் எடுப்போம். வாஸ்னா இது மாதிரி ஒரு பானை. ஸோ இங்க இடத்துல இந்த ஆப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா இது வந்து மாஸ் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து ஈவனா இருக்காது. ஏன் இந்த பார்ட்ல மாஸ் டிஸ்ட்ரிபியூஷன் அதிகமா இருக்கும், இங்க இடத்துல மாஸ் அதிகமா இருக்கும். ஸோ இந்த பார்ட் பார்த்தீங்கன்னா மாஸ் கம்மியா இருக்கும். ஸோ இது சின்ன பார்ட்டு, இது பெரிய பார்ட். ஓகே. ஸோ அதனால மாஸ் டிஸ்ட்ரிபியூஷன் ஈவனா இருக்காது. ஸோ எப்பெல்லாம் வந்து ரொட்டேஷனல் ஆப்ஜெக்ட் படிக்கிறோமோ ரொட்டேஷனல் மோஷன் படிக்கிறோமோ அப்போ இந்த மாதிரி ஒரு ஆப்ஜெக்டை தான் நம்ம எக்ஸாம்பிளுக்கு எடுப்போம். ஓகே. ஏன்னா இதுக்கு வந்து நீங்க பார்த்தீங்கன்னா மாஸ் டிஸ்ட்ரிபியூஷன் சேமா இருக்காது. ஓகே. ஸோ இப்போ நம்ம we know that மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவோட ஃபார்முலா நம்மளுக்கு தெரியும். I ஈக்குவல் டு சம்மேஷன் I ஈக்குவல் டு 1 to n MI ஸ்கொயர். ஓகே. இது வந்து மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. சிமிலரா நம்மளுக்கு சென்டர் ஆஃப் மாஸ்க்கு ஒரு ஃபார்முலா இருக்கு, அதையும் இதையும் குழப்பிக்க கூடாது. சென்டர் ஆஃப் மாஸோட ஃபார்முலா சம்மேஷன் I ஈக்குவல் டு 1 to n MIRI தான், அங்க ஸ்கொயர் வராது. MIRI டிவைடட் பை சம்மேஷன் MI. இது வந்து சென்டர் ஆஃப் மாஸ், இது வந்து மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவோட ஃபார்முலா. ஓகே. ஸோ மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியால MIRI ஸ்கொயர் வரும். ஓகே. ஸோ யூஸ்வலா மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவோட ஃபார்ம் எப்படி இருக்கும்னா சம் மாஸ் டைம்ஸ் லென்த் ஸ்கொயரா வரும். ஓகே. ஸோ இது மாதிரி தான் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா வரும். ஸோ நம்ம இப்போ என்ன கண்டுபிடிக்க போறோம்னா மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் அ ரிங் கண்டுபிடிக்க போறோம். ஓகே. ஸோ மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் அ ரிங். ஓகே. about an axis passing through its center. ஸோ இது ஆக்சிஸை பொறுத்தும் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா மாறும். about an axis passing perpendicular to the center. ஸோ அதாவது we are going to consider ring, அதுக்கு ஆக்சிஸ் வந்து அதோட சென்டரில் பாஸ் ஆகும். ஓகே. ஸோ இதை ஸ்ட்ரெயிட் லைனில் வரையும். ஸோ இது மாதிரி பாஸ் ஆகும்.
ஓகே. ஸோ அப்போ இதுக்கு மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, we have to take a small elemental length. இந்த லென்த் எடுத்துக்கிறோம். ஓகே. ஸோ இந்த லென்த் வந்து இட்ஸ் ஆர் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் இட். ஓகே. ஸோ கேபிட்டல் ஆர் வச்சுக்கலாம். ஸோ இது வந்து M1. ஸோ இதே மாதிரி இன்னொரு ஒரு எலிமெண்டல் லென்த் சேம் லென்த் எடுத்துக்கணும். அது வந்து அதுவும் ஆறுன்ற டிஸ்டன்ஸில் தான் இருக்கும். அது M2. ஸோ இது மாதிரி நீங்கள் இந்த ரிங்கை சின்ன சின்ன எலிமெண்டல் லென்த்தாக பிரிச்சுக்கிட்டு, ஸோ எல்லாத்தோட இந்த மாஸ் டைம்ஸ் பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும். ஸ்கொயர் ஆஃப் பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ அது கண்டுபிடிச்சி நீங்கள் ஆட் பண்ணீங்கன்னா யூ வில் கெட் த மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அபவுட் இந்த ஆக்சிஸ். ஓகே. ஸோ இந்த ஐடியா புரியுதா? ஸோ நம்ம அப்போ என்ன பண்ண போகிறோம், இந்த சின்ன எலிமெண்டல் லென்த்துக்கு அப்போ என்னதுன்னா அது M1 R square. Okay. So similarly we have another elemental length M2 R square. அதே மாதிரி similarly another length M3 R square plus etc. Mn R square. இந்த R வந்து டிஃபர் ஆகாது, ஏன்னா ரேடியஸ் வந்து சேமா தான் இருக்கும். ஸோ தேர்ஃபோர் நம்ம we can write. ஸோ இதுதான் வந்து டோட்டல் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. ஸோ டோட்டல் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா இப்படி எழுதலாம். ஸோ தேர்ஃபோர் இதில் எல்லாத்துலேயும் ஆர் காமனாக இருக்குன்னா வி கேன் டேக் ஆர் ஸ்கொயர் அவுட் சைட். ஸோ இதை வந்து என்ன எழுதலாம், தேர்ஃபோர் வி ஹாவ் M1 ப்ளஸ் M2 ப்ளஸ் எக்ஸெட்ரா Mn இருக்கு. ஓகே. ஸோ இது வந்து இட்ஸ் நத்திங் பட் ஆர் ஸ்கொயர் சம்மேஷன் I ஈக்குவல் டு 1 to n Mi எழுதலாம். ஓகே. ஸோ இந்த குவான்டிட்டி என்னது, இந்த குவான்டிட்டி இஸ் நத்திங் பட் டோட்டல் மாஸ் ஆஃப் த ரிங். நம்ம இது மாதிரி சின்ன சின்ன பிட்டு எல்லாத்தையும் ஆட் பண்ணோம்னா we get the total mass of the ring. Therefore இது வந்து R square capital M ஆயிடும் இந்த குவான்டிட்டி. ஸோ மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் ரிங் about an axis perpendicular to its plane வந்து is equal to mr square. ஓகே. ஸோ இதுதான் வந்து மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் a ring. So இப்போ அடுத்த எக்ஸாம்பிள் we can consider moment of inertia of 2 point masses joined by a rod. ஸோ நம்ம அடுத்தது பார்க்க போகிறது, ஸோ நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறது moment of inertia of a rod with 2 point masses. ஓகே. ஸோ இதுக்கு நான் ஃபஸ்ட்டு டயக்ராம் வரைஞ்சிடுறேன், அப்போ தான் இங்கே என்ன பண்ணுறோன்னு புரியும். ஸோ நம்ம we are going to consider a massless rod. ஸோ இது மாதிரி ஒரு மாஸ்லெஸ் ராட் இருக்கும், அதாவது இதோட மாஸ் வந்து ரொம்ப நெக்லிஜிபிள். ஓகே. ஸோ தின் ராடாக கன்சிடர் பண்ணுறோம். எதுக்கு நெக்லிஜிபிள்னா we are attaching 2 masses at the end. இது மாதிரி 2 மாஸ் வந்து அதோட எண்டில் அட்டாச் பண்ணுறோம். ஸோ இதோட மாஸை கம்பேர் பண்ணும்போது இந்த ராடோட மாஸ் வந்து ரொம்ப நெக்லிஜிபிள். அதாவது இது 100 kg இருந்துச்சுன்னா இது வந்து 1 kg இருக்கும். ஸோ இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணும்போது இந்த ராடோட மாஸ் வந்து ரொம்ப நெக்லிஜிபிள். ஸோ நம்ம we are going to consider a plane, ஒரு ஆக்சிஸ் கன்சிடர் பண்ண போகிறோம். ஸோ அந்த ஆக்சிஸை பொறுத்து இட் கோயிங் டு ரொட்டேட். ஸோ இதுதான் அதோட ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன். ஓகே. கிட்டத்தட்ட தம்பல் மாதிரி, நம்ம தம்பல் நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கீங்களான்னு தெரில. ஸோ தம்பிள் வந்து 2 சைடு மேசிவ் ஆப்ஜெக்ட் இருக்கும், 2 சைடு மாஸ் அதிகமாக இருக்கும், நடுவில் வந்து ஒரு சின்ன ராடு இருக்கும். ஓகே. ஸோ இது வந்து ஒரு தம்பிள் மாதிரி. ஸோ இப்போது இந்த ஆக்சிஸை பொறுத்து இட் கோயிங் டு ரொட்டேட். இப்போ இது ரொட்டேட் ஆகும், இந்த ஆக்சிஸை பொறுத்து ரொட்டேட் ஆகும். ஸோ நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம்னா மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அபவுட் திஸ் ஆக்சிஸ். அதாவது இங்கேருந்து இந்த ஆப்ஜெக்டை நீங்கள் தூக்குனீங்கன்னா, இந்த இடத்துல தூக்குனீங்கன்னா எவ்வளோ மாஸ் ஃபீல் பண்ணுவீங்கன்றதை தான் நம்ம மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவாக மெஷர் பண்ண போகிறோம். ஓகே. ஸோ இதோட மாஸ் வந்து m/2. ஓகே. ஸோ டோட்டல் மாஸ் பை 2. ஸோ இதோட மாஸும் m/2. ஓகே. ஸோ இது இந்த சென்டர்லேருந்து இட் இஸ் லொக்கேட்டட் அட் அ டிஸ்டன்ஸ் L/2. இதுவும் வந்து லொக்கேட்டட் அட் அ ஈக்குவல் டிஸ்டன்ஸ் L/2. ஓகே. அதாவது இந்த டோட்டல் டிஸ்டன்ஸ் வந்து L.
ஸோ அது அப்போ இந்த மிட் பாயிண்ட்ல இருந்து இட் ஷுட் பி L/2 ஸோ அதே மாதிரி டோட்டல் மாஸ் m. ஸோ ஒரு ஆப்ஜெக்ட் ஈக்குவல் மாஸ்னா அப்போ ஒரு ஆப்ஜெக்டோட மாஸ் வந்து m/2 ஓகே. ஸோ இதுதான் வந்து நம்மளோட செட்டப். ஸோ இதோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா வி ஆர் கோயிங் டு கால்குலேட். ஸோ அப்போ இதுல 2 மாஸ் இருக்கு. ஸோ மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அதாவது இதை பொறுத்து இதோட டிஸ்டன்ஸ் L/2. ஸோ டிஸ்டன்ஸும் கிடைச்சிருச்சு, மாஸும் கிடைச்சிருச்சு. ஸோ இந்த மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா I1, இது மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா I2ன்னு வச்சுப்போம். ஸோ டோட்டல் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா I ஈக்குவல் டு I1 plus I2. ஓகே. ஸோ I1ன்றது என்னதுன்னா m1. ஸோ மாஸ் டைம்ஸ் ஸ்கொயர் ஆஃப் த டிஸ்டன்ஸ். மாஸ் வந்து m/2, ஸ்கொயர் ஆஃப் த டிஸ்டன்ஸ் வந்து L/2 த ஹோல் ஸ்கொயர். ஓகே. ஸோ இங்கே ஃபார்முலா அது மாதிரி தான் இருக்கு. ஸோ மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவுக்கு வந்து மாஸ் டைம்ஸ் ஸ்கொயர் ஆஃப் த டிஸ்டன்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணணும். ஓகே. ஸோ இதை இன்னொரு விதமாக நம்ம எழுதணும்னா எப்படி எழுதலாம்னா ஆக்சுவலாக இந்த சம்மேஷனை m1r1 ஸ்கொயர் ப்ளஸ் m2r2 ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸெட்ரா ப்ளஸ் mn ஸ்கொயர்னு இருக்குல்ல, இது ஆக்சுவலாக என்னன்னு எழுதலாம்னா இது ஒன்றுமே சின்ன சின்ன இனர்ஷியா மாதிரி. ஸோ இது I1 ப்ளஸ் I2 ப்ளஸ் எக்ஸெட்ரா IN எழுதலாம். ஓகே. ஸோ அதே மாதிரி தான் நான் இங்கே எழுதியிருக்கிறேன். ஸோ இந்த பேர் மட்டும் கன்சிடர் பண்ணும்போது இந்த டிஸ்டன்ஸு இந்த மாஸ் இது ரெண்டுத்தையும் நம்ம கன்சிடர் பண்ணும்போது இதோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா I1. ஸோ I1 ஈக்குவல் டு மாஸ் டைம்ஸ் ஸ்கொயர் ஆஃப் த டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த பாயிண்ட். ஸோ இந்த பாயிண்ட்லேருந்து இதோட டிஸ்டன்ஸ் வந்து L/2னா அப்புறம் அதோட மாஸ் m/2னா ஸோ மாஸ் வந்து m/2 இன்டு ஸ்கொயர் ஆஃப் த டிஸ்டன்ஸ், அப்போ L/2 த ஹோல் ஸ்கொயர். சிமிலராக நம்மளுக்கு I2 வந்து என்ன இருக்கும், இதே தான். ஸோ இந்த சைடு மாஸ் வந்து m/2 இன்டு ஸ்கொயர் ஆஃப் த டிஸ்டன்ஸ். ஸோ இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட்டுக்கு இதோட டிஸ்டன்ஸ் வந்து L/2 த ஹோல் ஸ்கொயர். ஸோ நம்மளுக்கு இப்போ I1 I2 கிடச்சிச்சு. ஸோ டோட்டல் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா I ஈக்குவல் டு அப்போ என்னதுன்னா m/2 இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ண வேண்டியது தான். ஸோ ட்வைஸ் m/2 L/2 த ஹோல் ஸ்கொயர்னு வரும். ஓகே. ஸோ இதை நம்ம என்னன்னு எழுதலாம், இந்த 2 இந்த 2ம் போயிடும். ஸோ வி ஹாவ் m இன்டு L/2 த ஹோல் ஸ்கொயர். இதுதான் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் a rod with 2 masses suspended. இது மாதிரி இருந்துச்சுன்னா இதுதான் அதோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. ஸோ ஆர் இது எப்படி எழுதலாம்னா I ஈக்குவல் டு m டைம்ஸ் L ஸ்கொயர் பை 4ன்னு எழுதலாம். ஸோ இதுதான் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் ராட் வித் 2 மாசஸ். ஓகே. ஸோ இது மாதிரி டிஃப்ரெண்ட் ஆப்ஜெக்ட் அட் டிஃப்ரெண்ட் ஆக்சிஸில் நம்மளுக்கு இங்கே ஒரு டேபிள் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அந்த டேபிளில் பார்த்தீங்கன்னா we have ஸோ அந்த டேபிள் வந்து 6.1. ஸோ நான் அதை வந்து அப்புறமா அட்டாச் பண்ணுறேன் இந்த வீடியோவில். ஸோ நம்ம அது என்னன்னு பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் ஆப்ஜெக்ட்டுக்கு இப்போ ரிங் எடுத்துக்கிட்டு ரிங்கில் இது மாதிரி ஆக்சிஸ் போச்சுன்னா இந்த ஆக்சிஸ்க்கு இதுக்கு மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா என்னதுன்னா mr². இதுதான் நம்ம முன்னாடியே பார்த்துட்டோம். ஸோ சிமிலராக இந்த ரிங்குக்கு இன்ஸ்டெட் ஆஃப் இந்த பிளெயினில் போடுறதுக்கு பதிலாக இந்த ரிங்குக்கு இப்படி ஆக்சிஸ் போச்சுன்னா ஓகே. ஸோ ரிங்குக்கு இப்படி போச்சுன்னா அதோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா வந்து mr²/2. ஸோ இது மாதிரி நம்மளுக்கு ஆக்சிஸை பொறுத்தும் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா மாறும். ஓகே. ஸோ ஒரு தின் ராடுக்கு இது மாதிரி ஒரு ராடு எடுத்துக்கிட்டோம்னா அதோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அபவுட் இட்ஸ் பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ்க்கு வந்து அது வந்து I ஈக்குவல் டு mL²/12. ஓகே. ஸோ இதுவே வந்து ஒரு டிஸ்க் எடுத்துக்கிட்டிங்கன்னா இது வந்து டிஸ்க், முன்னாடி பார்த்தது ரிங்கு, இது வந்து டிஸ்க், இது காயினு, நம்ம அது முன்னாடி பார்த்தது வந்து நம்ம கையில் போடுவோம்ல அந்த ரிங்கு. ஸோ இது டிஸ்க்கு மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா வந்து mr²/2. ஓகே. அதுக்கு பார்த்தீங்கன்னா mr² தான் வரும் ரிங்குக்கு, வேறஸ் இது டிஸ்க்கு mr²/2. ஸோ இதே இந்த சிமிலர் டிஸ்க்கு if the axis passes in this direction. ஓகே. ஸோ நம்மளோட காயின் சர்ஃபேஸ்க்கு இப்படி பர்பெண்டிகுலராக போட்டோம்னா இதுக்கு வர மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா வந்து mr²/2. இதுவே காயின் சர்ஃபேஸ்க்கு பேரலாக இப்படி ஒரு ஆக்சிஸ் போட்டோம்னா அதுக்கு வர மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவோட வேல்யூ வந்து mr²/4. ஓகே. ஸோ இது வந்து டிஃப்ரெண்ட் ஆப்ஜெக்ட்டுக்கு டிஃப்ரெண்ட் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா வரும். சிமிலர்லி
நம்மளுக்கு ஒரு ஹாலோ சிலிண்டர் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஹாலோ சிலிண்டருக்கு அபவுட் an axis through the center. ஸோ இதோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா எம் கேபிட்டல் ஆர் ஸ்கொயர். ஓகே, ஸோ வேர் கேபிட்டல் ஆர்ன்றது என்னதுன்னா இந்த டிஸ்டன்ஸ். சிமிலர்லி இதுவே சாலிட் சிலிண்டருக்கு, சாலிட் சிலிண்டர்னா உள்ள வந்து ஆலோவா இருக்காது, உள்ள வந்து மெட்டீரியல் இருக்கும். ஸோ இது மாதிரி சாலிட் சிலிண்டருக்கு வந்து அபவுட் திஸ் ஆக்சிஸ் அதோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா mr ஸ்கொயர் பை 2. ஓகே, ஸோ கடைசியா we have ஸ்பியர். ஒரு ஸ்பியர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா வந்து அபவுட் an axis. ஸோ ஸ்பியர்ன்றது இது மாதிரி. ஓகே, ஸோ நம்ம ஒரு பால் மாதிரி, ஆனால் இது சாலிட் ஸ்பியர். ஸோ சாலிட் ஸ்பியருக்கு அபவுட் ஆக்சிஸ் வந்து 2/5 mr ஸ்கொயர். ஓகே, ஸோ டிஃப்ரெண்ட் ஆப்ஜெக்ட்டுக்கு அதோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அதோட ஆக்சிஸை பொறுத்து மாறும். ஓகே, ஸோ இப்போ நீங்க இதை கவனிச்சிங்கன்னா, ஸோ ஃபார் சேம் ஆப்ஜெக்ட், இப்போ டிஸ்க்குன்னு எடுத்துக்கிட்டு அதுக்கு ஆக்சிஸ் இப்படி போச்சுன்னா அதோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஒரு வேல்யூவா இருக்கு. இதுவே இந்த அதே டிஸ்க்கு அதோட ஆக்சிஸ் வந்து டிஃப்ரெண்ட் டைரக்ஷன்ல போச்சுன்னா அதோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா வேற மாதிரி இருக்கு. ஓகே, ஸோ அப்போ டிபெண்டிங் அப்பான் த ஆக்சிஸ் அதோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா டிஃப்ரெண்டா தெரியுது. ஸோ இதை வந்து நம்ம ஜென்ரலைஸ் பண்ணி எழுதுறதுக்கு, ஸோ மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா யூஸ்வலா நம்மளுக்கு என்னன்னா மாஸ் டைம்ஸ் ஒரு லென்த் ஸ்கொயர்னு வரணும். ஓகே, ஸோ இந்த டிஃப்ரெண்ட் ஆப்ஜெக்ட்டுக்கு நம்மளுக்கு இந்த குவான்டிட்டி டிஃப்ரெண்டா இருக்கும். ஓகே, மாஸ் டைம்ஸ் இப்படி ஒன்று இருக்கும், இங்கே மாஸ் டைம்ஸ் இப்படி இருக்கும், ஸோ மாஸ் டைம்ஸ் இப்படி இருக்கும். ஓகே, ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து என்னது ஆர் ஸ்கொயர், இங்கே எல் ஸ்கொயர் பை 12, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா லென்த்தோட ஸ்கொயராக வரும். ஓகே, ஸோ ஜென்ரலாக வி கேன் ரைட் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா I ஈக்குவல் டு m டைம்ஸ் ஒரு குவான்டிட்டி கே ஸ்கொயர்னு எழுதுவோம். ஸோ இந்த கே ஸ்கொயர் தான் என்னதுன்னா இந்த கேல இதுல இருக்கிற கே இருக்குதுல்ல, இந்த கே தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா இட்ஸ் கால்டு ரேடியஸ் ஆஃப் ஜைரேஷன். ரேடியஸ் ஆஃப் ஜைரேஷன் சொல்லுவோம். ஓகே, ஸோ ரேடியஸ் ஆஃப் ஜைரேஷன். ஓகே, ஸோ ரேடியஸ் ஆஃப் ஜைரேஷன் ஃபார் டிஃப்ரெண்ட் ஆப்ஜெக்ட்டுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இந்த இடத்துல இந்த குவான்டிட்டிஸ் இருக்குதுல்ல, இதுதான் வந்து ரேடியஸ் ஆஃப் ஜைரேஷன். இதுதான் இந்த கே ஸ்கொயர். ஃபார் ரிங்குக்கு வந்து கே ஸ்கொயர் வந்து ஆர் ஸ்கொயராக இருக்கும். ஃபார் அன் ஆக்சிஸ் த்ரூ த ரிங் த்ரூ இட்ஸ் இந்த டைரக்ஷனில் போகிறதுக்கு கே ஸ்கொயரோட வேல்யூ இப்படி இருக்கும். ஓகே, ஸோ கே ஸ்கொயர் ஃபார் டிஃப்ரெண்ட் ஆப்ஜெக்ட்டுக்கு வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ விச் இஸ் நத்திங் பட் இந்த குவான்டிட்டி தான். அதாவது நீங்க மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியால மாஸை மட்டும் விட்டுட்டு மீதி இருக்கிற குவான்டிட்டி இருக்குதுல்ல, அதை தான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா ரேடியஸ் ஆஃப் ஜைரேஷன் ஆஃப் தட் ஆப்ஜெக்ட். ஓகே, ஸோ ரேடியஸ் ஆஃப் ஜைரேஷன் அப்போ டெஃபினிஷன் என்னன்னா, ஸோ ரேடியஸ் ஆஃப் ஜைரேஷன் ஆஃப் அன் பாடி about an axis is defined as the distance from the axis of the mass point whose mass is equal to the mass of the whole object. ஸோ இவங்க என்ன சொல்றாங்கன்னா, அந்த டெஃபினிஷன் எழுதிடுறேன். ஸோ ரேடியஸ் ஆஃப் ஜைரேஷன், ரேடியஸ் ஆஃப் ஜைரேஷன் ஆஃப் அன் பாடி, அது ஆக்சிஸை பொறுத்து மாறும். about an axis is defined as the distance. ஸோ நம்ம இங்கே வந்து டிஸ்டன்ஸ் தான் மெஷர் பண்ணுறோம். டிஸ்டன்ஸ் ஃப்ரம் ஆக்சிஸ் ஆஃப் அ மாஸ் பாயிண்ட் whose mass is equal to the mass of the whole object.
ஸோ அப்போ ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கும் நம்ம ரேடியஸ் ஆஃப் ஜைரேஷன் பார்த்தீங்கன்னா எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொல்லி எழுதிடுறேன். ஸோ இந்த குவான்டிட்டிக்கு, அதாவது ரிங்குக்கு அபவுட் இந்த ஆக்சிஸ்ல கேயோட வேல்யூ வந்து கே ஸ்கொயர் வந்து ஆர் ஸ்கொயர்னா அப்போ கேயோட வேல்யூ வந்து ஆர்ஆர். ஓகே, சிமிலர்லி இதே ரிங்குக்கு ரேடியஸ் ஆஃப் ஜைரேஷன் அபவுட் த ஆக்சிஸ் இந்த டைரக்ஷன்ல போறதுக்கு கேயோட வேல்யூ வந்து, ஸோ இந்த குவான்டிட்டி ஆர் ஸ்கொயர் பை டூக்கு ரூட் எடுக்கணும். ஓகே, அதாவது கே ஸ்கொயர் ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர் பை டூன்னு இருக்கு. வி வாண்ட் டு ஃபைண்ட் கே வேணும்னா என்ன பண்ணணும், வி ஹவ் டு டேக் த ரூட். ஸோ எடுத்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும், கே ஈக்குவல் டு ஆர் டிவைடட் பை ரூட் டூன்னு வரும். ஓகே, ஸோ ஒரு ரிங்குக்கு இந்த மாதிரி டைரக்ஷன்ல ஆக்சிஸ் போச்சுன்னா அதோட ரேடியஸ் ஆஃப் ஜைரேஷன் வேல்யூ ஆர் பை ரூட் டூ. ஓகே, சிமிலரா இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ராடுக்கு ரேடியஸ் ஆஃப் ஜைரேஷன், ஸோ இதுக்கு ஸ்கொயர் ரூட் எடுக்கணும். இந்த குவான்டிட்டிக்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தீங்கன்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் எல் ஸ்கொயர் வந்து ஸ்கொயரும் ரூட்டும் போயிடும். தேர்ஃபோர் வி எண்ட் அப் வித் எல். இங்க கீழே டினாமினேட்டர்ல ரூட் ஆஃப் 12 இருக்கும். ஓகே, ரூட் ஆஃப் 12 இருக்கும். ஸோ இதுதான் ரேடியஸ் ஆஃப் ஜைரேஷன் ஃபார் ராட். அதே மாதிரி டிஸ்க்கு வி ஹவ் ரேடியஸ் ஆஃப் ஜைரேஷன் கே ஈக்குவல் டு ஆர் பை ரூட் டூன்னு வரும். ஸோ இதுக்கு வந்து கே ஈக்குவல் டு ஆர் பை டூன்னு வரும். ஏன்னா இதுக்கு ரூட் எடுத்தீங்கன்னா ரூட் ஆஃப் ஆர் ஸ்கொயர் பை ஃபோருன்றது 2 ஸ்கொயர்னு எழுதலாம். ஸோ அப்போ ரூட் அண்ட் ஸ்கொயர் கேன்சல் ஆகிட்டு வி ஹவ் எண்டட் வித் ஆர். அதே மாதிரி ரூட் ஆஃப் 4 வந்து 2. ஸோ இது மாதிரி டிஃப்ரெண்ட் ஆப்ஜெக்ட்டுக்கு யூ கேன் ஃபைண்ட் த வேல்யூ. ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணணும், இதை எம் டைம்ஸ் 2/5 ஆர் ஸ்கொயர்னு எழுதணும். இந்த குவான்டிட்டி தான் கே ஸ்கொயர். இந்த ஃபுல் குவான்டிட்டி வந்து நம்மளுக்கு கே ஸ்கொயர். இதுல இருந்து நீங்க கே கண்டுபிடிக்கணும். கே கண்டுபிடிச்சிங்கன்னா யூ கெட் ரூட் ஆஃப் 2/5 ஆர்னு வரும். இதுதான் வந்து ரேடியேஷன் ஆஃப் ஜைரேஷன் ஆஃப் அ ஸ்பியர். ஓகே, ஸோ இதுதான் வந்து மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அண்ட் ரேடியஸ் ஆஃப் ஜைரேஷன் கான்செப்ட்ஸ். ஓகே, ஸோ இதோட அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா இந்த இந்த ஐடியாவெல்லாம் வி எக்ஸ்டென்சிவ்லி யூஸ் ஃபார் ஃப்ளை வீல்ஸு, அது மாதிரி நிறைய அப்ளிகேஷனுக்கு யூஸ் பண்ணுவோம். ஒன் ஆஃப் த எக்ஸாம்பிள் இவங்க கொடுத்துருக்கிறது என்னதுன்னா ஃப்ளை வீல். ஸோ ஃப்ளை வீல்ன்றது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் பார்ட் இன் ஆல் ஆட்டோமோட்டிவ் சிஸ்டத்தில் எல்லாத்துலேயுமே வந்து இந்த இது இருக்கும். ஓகே, ஸோ ஃப்ளை வீல்ன்றது என்னதுன்னா இட்ஸ் நத்திங் பட் ஒரு டிஸ்க் இருக்கும், அதுக்கு மாஸ் வந்து அதிகமாக இருக்கும், ஒரு மாஸ் அதிகமாக உள்ள ஒரு ஆப்ஜெக்ட். ஓகே, ஸோ இந்த ஃப்ளை வீல் என்ன பண்ணும்னா இதுக்கு மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அதிகம். ஓகே, ஸோ மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அதிகம்னா ஒரு ரொட்டேஷனல் மோஷன்ல சடன் சேஞ்சஸை அலோவ் பண்ணாது. நம்மளுக்கு இனர்ஷியா அதிகம்னாவே என்னன்னு தெரியும், இனர்ஷியா அதிகமா இருந்துச்சுன்னா இட் டஸ் நாட் அலோ டு சேஞ்ச் த ஸ்டேட் ஆஃப் ரெஸ்ட் ஆர் யூனிஃபார்ம் மோஷன். அதே மாதிரி ஒரு ரொட்டேஷனல் ஆப்ஜெக்ட்டுக்கு ரொட்டேஷனல் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அதிகமா இருக்குதுன்னா சடன் ரொட்டேஷனல் மோஷனை வந்து அலோவ் பண்ணாது. ஸோ நம்மளுக்கு அதனால இந்த ஃப்ளை வீல் எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுவாங்கன்னா நம்மளோட வெஹிக்கிள்ஸ்ல நம்ம வெஹிக்கிள் இன்ஜின்ல வந்து சடன் பர்ஸ்ட் ஆஃப் எனர்ஜி தான் வந்துகிட்டே இருக்கும். ஓகே, ஸோ சடன் பர்ஸ்ட் ஆஃப் எனர்ஜி வந்துச்சுன்னா நம்மளோட வெஹிக்கிள் வந்து ஜர்க்கி மோஷன்ல தான் போகும். ஸோ இது வந்து சடனா ஜர்க்காய் தான் போகும். ஸோ அந்த ஜர்க்கி மோஷனை வந்து அவாய்ட் பண்றதுக்கு தே ஹேவ் அ ஃப்ளை வீல் இன்சைட் த இன்ஜின். ஸோ இந்த இன்ஜின் என்ன பண்ணும்னா இந்த சடன் ஜர்க்கி எனர்ஜியை இது அப்சர்வ் பண்ணிக்கிட்டு இது வந்து இட் ப்ரொவைட்ஸ் அ ஸ்மூத் ரைடு, நம்மளுக்கு ஸ்மூத் ரைடு கொடுக்கறதுக்கு யூஸ் ஆகும். ஓகே, ஸோ இதை நான் டிஸ்கிரைப் பண்றதுக்கு ஐ ஹவ் டு ட்ரா எக்ஸ்டென்சிவ் டயக்ராம் நிறைய வரையணும், ஆனால் இதுதான் ஐடியா. ஓகே, ஸோ இது என்ன பண்ணும்னா சடன் பர்ஸ்ட் ஆஃப் எனர்ஜியை இந்த ஃப்ளை வீல் அப்சர்வ் பண்ணிக்கும். எப்படி அப்சர்வ் பண்ணும், இது அந்த எனர்ஜியை இது அப்சர்வ் பண்ணிட்டு இது ரொட்டேட் ஆக ஆரம்பிச்சுக்கும். ஓகே, ஸோ அந்த எக்ஸ்ட்ரா எனர்ஜி இது வந்து அப்சர்வ் பண்ணி ரொட்டேட் ஆகிட்டு இந்த ரொட்டேஷனல் மோஷன் தான் நம்மளுக்கு காரில் வந்து இதுவாயிருக்கு, கனெக்ட் ஆகிருக்கும், வீல்ஸோட கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ அது வந்து ஸ்மூத்தாக வந்து ரைடு கொடுக்கும். ஓகே, ஸோ அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் இது என்னது, இந்த மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா வந்து வி கேன் யூஸ் இட் இந்த கான்செப்ட் ஆஃப் ஃப்ளை வீல் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கு வி யூஸ் திஸ் ஐடியா. ஓகே, ஸோ இன்னைக்கு கிளாஸ் நான் இதோட ஸ்டாப் பண்ணிக்கிறேன்.
ஸோ மீதி கிளாஸ் நம்ம அடுத்த இதில் கண்டினியூ பண்ணலாம். ஸோ தேங்க்யூ.